விருச்சிக ராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் மற்றவங்க எல்லாரும் விருச்சிக ராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது குறை சொல்கிறதுன்னு நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டி கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க. அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. இதை நினச்சி நிறைய டைமில் மனதளவில் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க. ஊரே எதிர்த்து நின்னாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது. போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. எறும்புக்கு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை மறுபடியும் நீங்கள் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினு தான் தினம் தினம் அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது. மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களை அவசரப்படுத்துவாங்க. அதை பண்ணு இதை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தடவைக்கு ஒரு 10 முறை நீங்கள் யோசிச்சுட்டு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயம் 100% கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் சேர்க்கை உங்களுக்கு நடைபெற இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே எழுதிங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்கள் வருமானங்கிறது அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த குருவுடைய பார்வை டேரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற நபர்களுக்கு நிச்சயமாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். அது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும், இல்லை பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும், இல்லை பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் இன்னொரு 6 மாத காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக விரைவில் தீர்ப்பு வரும். நீங்களும் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருப்பீங்க. அது சொத்து விஷயமாக இருக்கட்டும், அது ஏதோ ஒரு கேஸ், பங்காளி சண்டை, அங்காளி சண்டை, எந்த சண்டையாக இருக்கட்டும், விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புங்கிறது வரும். விருச்சிக ராசிக்காரங்க சிறுவதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கும். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் அவங்க நோக்கி வந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு தான் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க எல்லாமே நீங்கள் இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் குறிப்பாக இறக்க குணம் அதிகமாக படைச்சிருக்கிறீங்க. இந்த இறக்க குணம் தான் உங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுது. விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஏதோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தான் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் மாதம் தொடங்கிடுச்சு. மார்ச் மாதம் கடைசியிலிருந்து மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடுறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் மீனத்தில் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கு இந்த 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே அந்த கடந்த காலகட்டங்கள் இழந்தீங்களோ அதை எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த 6 மாத காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான ஆண்டாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு வரக்கூடிய நாட்களில் உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனிமேல் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது.
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நிறைய ஒரு கேள்வி எழும். அந்த என்ன கேள்வி அப்படின்னா 2025 ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து எங்கள் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னீங்க. 2025 தொடக்கத்துலேருந்தே நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல. வாழ்க்கை இது வரைக்கும் என் வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம் மட்டும்தான் வந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்லது மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அதனால இன்னொரு 25 நாள் மட்டும் நீங்கள் பொறுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு சனி பகவான் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு பெற்று தந்துடுவார். முதலில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பார். நீங்கள் கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை முதலில் கொடுத்து விட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த செல்வங்கள் எல்லாமே மீண்டும் தரப்போகிறார். சனி பகவான் கொடுக்க நினைத்துட்டாரு அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே எந்த தெய்வம் நினைச்சாலும் அதை தடுக்கவே முடியாது. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நன்றாக வேலை செய்த உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எதுவுமே இது வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கிடச்சிருக்காது. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா இதை நினச்சி நிறைய டைமில் நீங்கள் மனதளவில் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க. நம்மளும் இந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பாராமல் உழைக்கிறோமே, நம்மளும் வந்து இது இத்தனை 5-6 வருஷமாக இருக்கிறோமே, ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சலுகையுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதிகமாக நினச்சிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போவீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்த தடைகள் விலகி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். திருமணமாகாத விருச்சிக ராசி ஆண்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். உங்களுக்கும் கிட்டத்தட்ட 4-5 வருடமாக வந்து திருமணத்துக்காக வந்து வரன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து எதுவுமே அமைஞ்சிருக்காது. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜாதக வகையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். ராகுகேது செவ்வாய் சாதகம் அப்புறம் வந்து சுத்த ஜாதகம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே நிவர்த்தியாகி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு நீங்கள் ஆண்களோ பெண்களோ வாழ்க்கை துணை இழந்திருந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து மறு வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து நம்ம 2வது மேரேஜ் பண்ணும்போது சமூகம் ஏதாவது நம்ம தப்பாக நினச்சிருவாங்களா, சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து 2வது திருமணத்தை பற்றி நீங்கள் நிறைய பேர் வந்து யோசிக்காமல் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை வந்து கணவனையோ மனைவியோ யாரோ ஒருத்தர் இழந்திருந்தாலும் சரி, அடுத்து வந்து கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே தேவை. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறு வாழ்க்கை உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நாங்களும் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக போகாத கோயிலில் போகாத ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். சனி பகவானுடைய சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்தீங்களோ, எதையெல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். சனி பகவான் மட்டும் நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்க, சனி பகவான் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு நிற்கிறீங்களோ கண்டிப்பாக அதையெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பெற்று தருவார். உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு கல்வி கற்கிறதுக்காகவும் வேலை செய்யறதுக்காகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இந்த 2 வருஷமாக 2023, 2024 எதுவுமே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்குது அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது தனியார் வேலை செய்கிறீங்களோ இல்லை அரசு வேலை செய்கிறீங்களோ கூலி வேலை செய்கிறீங்களோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது. என்னடா இது இவ்வளவு கீழே இருந்தவன் எப்படி இவ்வளோ மேலே வந்துட்டான் திடீர்னு அப்படின்னு தான் வந்து மற்ற ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்து சொல்லக்கூடிய பதிலாக தான் இது இருக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே வந்து இந்த பணப்பிரச்சனை தான், இந்த கடன் தான். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பரத்தை நோக்கி ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க போகிறாங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆடம்பரத்தில் எல்லாமே அந்த பக்கமே போகிறதில்ல, சிக்கனம் மட்டுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆடம்பரத்தை நோக்கி என்றைக்குமே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து பழகுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் மற்ற
மற்றவங்களை பார்க்காதீங்க. மற்றவங்களை பார்க்கறது வந்து அவங்க லக்ஸுரியாக வாழுவாங்க, நம்மளும் அதே மாதிரி வாழணுங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க. நம்மளோட தேவை, நம்மளுடைய அடிப்படைக்கு நம்மளுக்கு பணம் இருந்தால் போதும், நம்ம அடிப்படையை மட்டும் நம்ம பூர்த்தி பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே வரக்கூடிய நாட்களில் இருக்காது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு குணமாக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. ஒரு வீட்டில் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து விருச்சிக ராசிக்காரங்க ஏற்றுக்குவாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை மிகவும் வளமாக சனி பகவான் மாற்றி தருவார்.